ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். ரயில்வே கேண்டீனில், ஸ்கூல் காலேஜ் கேண்டீன்லலாம் இட்லிக்கும் பஜ்ஜி போண்டாவுக்கும் சாப்பிட்ற மாதிரி தண்ணியான ஒரு சட்னி கொடுப்பாங்க. நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. சுட சுட 2 இட்லி கூட 4 கரண்டி இந்த ரயில்வே சட்னி சேர்த்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நாம் இட்லி பஜ்ஜி போண்டா கூட சாப்பிட்ற மாதிரியான நல்ல காரசாரமான ரயில்வே சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்காங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்காங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும், பொட்டுக்கடலை தான் அதிகமாக சேர்க்கணும். அடுத்து ஒரு 6-7 பச்சை மிளகாய். இந்த சட்னி கொஞ்சம் சுல்லுன்னு காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க. புளி அதிகம் சேர்க்காம ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கங்க, தேவைப்பட்டால் கடைசியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. நல்ல மைய அரைச்சாதான் தண்ணி நிறைய சேர்க்கும்போது சட்னியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து ஒரு முறை அலசி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை சேர்த்து அதுவுமே லேசாக செவக்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. இந்த மிளகாய் லேசாக செவக்கட்டும். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நாம் கரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. சட்னியோட கலரும் டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான ரயில்வே சட்னி இல்லைன்னா தண்ணி சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட இட்லி கூட பஜ்ஜி போண்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 இட்லிக்கு 4 கரண்டி சட்னி கொடுத்தாலும் பத்தாது. அந்தளவுக்கு இட்லியில் சட்னியை ஊற வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.